ஹாய், திஸ் இஸ் டாக்டர் மோனிகா. இன்னைக்கு நான் என்ன பேச போகிறோன்னா, யூஸ்வலாக ஃபீமேல்ஸ் எப்படி வருவாங்க போஸ்ட் ப்ரெக்னென்சி எப்படி வருவாங்கன்னா ரிப்போர்ட்டோட வருவாங்க. அதாவது அம்பலிக்கல் ஹெர்னியா வித் டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை இல்லை வென்ட்ரல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஸ்வலி போஸ்ட் ப்ரெக்னென்சி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடின்றது வந்து ஒரு வீக்கஸ்ட் பார்ட் இந்த அப்டமன். அது என்ன ஆகும்னா டியூரிங் ப்ரெக்னென்சி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி நார்மலைஸ் ஆகிறதுனால ஒரு சின்ன டிஃபெக்டா, அதாவது ஹெர்னியாவா வர பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வித் டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஸ்வலாக அந்த 6 பேக்ஸ்ல மசில்ஸ் இருக்கும்ல, அது வந்து யூஸ்வலாக எப்பவுமே பக்கத்துல இருக்கணும். போஸ்ட் பிரெக்னன்சி இல்லை ரொம்ப குண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த அப்டமன் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அந்த மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். திருப்பி அதால நார்மல் பிளேஸ் வர முடியாது இன் கேஸ் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட் பிரெக்னன்சி எவ்வளோ நாள், யூஸ்வலாக இமீடியட் போஸ்ட் பிரெக்னன்சி அப் டு 6 months வந்து வி கேன் டெஃபினெட்லி வெயிட். ஏன்னா வந்து அதோட டைவேரிகேஷன், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி என்னன்னா அந்த அம்பலிக்கல் ஹெர்னியா, அதாவது அதோட சைஸும் பாத்தீங்கன்னா சப்போஸ் அது ரொம்ப சின்னதா தான் இருக்கு, ஒரு 1 centimeter அவ்வளவுதான் இருக்கு, உங்களுக்கும் வேற எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல, வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படின்னா we can wait. அப்படி இல்ல 2 years ஆயிடுச்சு போஸ்ட் பிரெக்னன்சி, அப்போ வந்து டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை வித் ஹெர்னியா இருக்கு, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க சிம்டம்ஸ், அதாவது நம்ம தொப்புள் கொடியில கொஞ்சம் வீக்கமா இருக்கிறதோ இல்ல கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கலாம், இல்லாட்டி என்ன ஆகும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் உங்க பெயின் அந்த மாதிரி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்வெல்லிங் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளாட்டா படுக்கும் போது நார்மலைஸ் ஆகாது, ஏதாவது கொஞ்சம் வந்து வீக் இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம சர்ஜரி இஸ் அட்வைசபிள். சர்ஜரியில அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னா த்ரூ லாப்ரோஸ்கோப்பிலே என்ன பண்ணுவோம், நம்ம டிஃபெக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம துணியில விடுற ஒரு ஓட்டை மாதிரி தான். அது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். அதாவது நம்ம சம்டைம்ஸ் குடல் கொழுப்போ ஏதாவது மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லா கீழே இறக்கிட்டு அந்த டிஃபெக்ட்னு சொல்லுவோம், அந்த ஹெர்னியல் டிஃபெக்ட், அதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதே டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதாவது என்னன்னா மசில்ஸ் கொஞ்சம் விலகி இருக்கும், அதான் நார்மலா சென்டரா இருக்க வேண்டிய மசில்ஸ் வந்து கொஞ்சம் விலகி இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், நம்ம சர்ஜிக்கலா வந்து பக்கத்துல எடுத்துட்டு வருவோம். சரி டாக்டர், அப்ப வந்து நமக்கு எக்ஸ்டர்னலா பார்க்க ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆப்வியஸா இந்த டம்மி டக்கிங் அந்த மாதிரி தெரியாது. பட் என்ன அப்படின்னா மசில் ஸ்ட்ரென்தனிங் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வந்து அனட்டமிக்கலா, அதாவது யூஸ்வலா எந்த சைட்ல அது இருக்கணுமோ, எந்த விதத்துல அது இருக்கணுமோ அதை நம்ம சர்ஜிக்கலா ஆக்கணும். ஸோ அதை நம்ம வந்து ஃபுல்லா அந்த டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை, அதை வந்து நம்ம 2 மசில்ஸையும் திருப்பி ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மெஷ் வைப்போம். நம்ம லாப்ரோஸ்கோப்பிலேயே அந்த மெஷ் வச்சு அந்த டிஃபெக்ட் எப்போ வந்து டிஃபெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மெஷ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்னும் நம்ம அப்டாமினல் வால் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொசீஜர், சரி நம்ம இதெல்லாமே பண்ணிட்டோம், போஸ்ட் ப்ரொசீஜர் திருப்பி வராம இருக்க இல்ல அந்த டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம இமீடியட் போஸ்ட் சர்ஜரி வந்து ரொம்ப நிறைய ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன, ஒரு more than 5 kg வெயிட் தூக்கக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு மெஷ் ஒன்று வைக்கிறோம், ஒரு ஃபாரின் மெட்டீரியல், அது வந்து ஃபுல்லா உடம்போட ஒட்டி அது வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு 3 months அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எப்போ உடம்போட அந்த மெஷ் வந்து உடம்போட ஃபுல்லா எப்போ ஒட்டுதோ அப்பதான் அதுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகாத மாதிரி பார்க்கணும், இல்லை யூரின் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி அடிக்கடி காஃப் பண்ணுறது, இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வெளில வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து வராமல் இருக்கிறது பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் சர்ஜரி காஃப் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா டாக்டரை போய் பார்த்து அந்த காஃப் எப்படி கம்மி பண்ணுறது, இல்லை உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வருது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து அதுக்கான மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு அது வராத மாதிரி பார்த்துக்கணும். 3வது விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபீமேல்ஸ் ஆஸ் ஏஜ் இன்க்ரீசஸ் அவங்களோட மெட்டபாலிக் ரேட்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக பாசிபிலிட்டி இருக்கு. எப்பயுமே நம்ம மெஷ் வந்து அளவு எப்படி வைப்போம்னா, அந்த டைம் உங்க வயிறு எவ்வளோ சைஸ் இருக்கு, இல்லை ஹெர்னியா டிஃபெக்ட்னு சொல்லுவோம், அந்த சைஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம மெஷ் வலை வைப்போம். ஸோ என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல வெயிட் கெயின் ஆறீங்க அப்படின்னா அந்த அப்டமன் ஸ்கின் மசில்ஸோ இல்லை கொஞ்சம் விரியுது அப்படின்னா அந்த மெஷ் வந்து ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா சுருங்குற மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போதான் நமக்கு திருப்பி வராம இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, உங்க வெயிட்டை வந்து ஆஸ் யூஷுவல் த்ரூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து அண்ட் த்ரூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணிக்கணும்.